தற்போது வரை கூட்டணி எண்ணம் இல்லை. தம்பி விஜய் எடுக்கும் முடிவை பொறுத்துத்தான் கூட்டணி. கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு கொடுக்காதது குறித்து அக்கட்சித்தான் வெட்கப்பட வேண்டும், தலைகுனிய வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார். தென்சென்னை மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் பேசியது. தற்போது வரை நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு தனித்து போட்டி என்று தான் உள்ளது. நான் வேளாண் பணியை அரசு பணியாக மாற்றுவேன் என்று சொன்னால் எல்லோருக்கும் சிரிக்கிறார்கள். வெளிநாட்டினர் அதனை செயல்படுத்தினால் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். நானும் சிவப்பாக இருந்து ஆங்கிலத்தில் பேசினால் ஏற்றுக்கொள்வார்கள் போல. எனது கனவை நான் தான் நிறைவேற்ற வேண்டும். 2026 புதிய கட்சி வர உள்ளது. அதன் சிந்தனைகள் உங்களுடன் ஒத்துப்போனால் கூட்டணி அமைய வாய்ப்பு உள்ளதா? புதிய கட்சி என்றால் எனது தம்பி விஜய் அடுத்த மாதம் கட்சியை துவங்குகிறார். தேர்தலை இணைத்து சந்திப்பது குறித்து தம்பித்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றார். நீங்கள் தயாரா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு தம்பி விஜய் தான் முடிவெடுக்க வேண்டுமென்று சொல்லிவிட்டேன். தேர்தலின் போது அதனை பார்த்து கொள்ளலாம் என்றார். கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லையே என்ற கேள்விக்கு திமுகவை யார் எதிர்த்தாலும் சங்கி என்று குறிப்பிட்டார்கள். இதே ஆளுநரை மாற்ற சொல்லித்தான் திமுக கருத்து பதிவு செய்தது. ஆளுநர் மாளிகையில் கால் வைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். பட்ஜெட் அறிவிப்பின் போது தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை என்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து செய்தது திமுக. அப்போதெல்லாம் கோபத்தை வெளிப்படுத்திய முதலமைச்சர் அவரது அப்பாவின் படம் பொறித்த நாணயம் வெளியிடுவதாக சொன்னவுடன் அவர்களை கட்டிப்பிடித்து கைகுலுக்கிக் கொண்டு உள்ளார்கள் என கூறினார்.